காரியங்களை நமக்கு செய்வாராக. அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் நம்மையும் தெரிந்திருக்கிறார் சொன்னால் மிகப்பெரிய ஒரு திட்டம் அவருக்கு உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை எல்லாம் தெரிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக, ஒவ்வொரு மாத்திரமல்ல அவருடைய மிக நேர்த்தியான பணிகளுக்காக நம்மளை தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்டுகளை கற்றுத் தருகிறார். தாளந்துகளை கொடுத்து இந்த தாளந்துகளின் வாயிலாக தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பயன்படுத்துகிற விதங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய மகிமையான திட்டங்களுக்காக, அற்புதமான திட்டங்களுக்காக, ஆச்சரியமான திட்டங்களுக்காக, நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு செய்வதற்காக அவர் நம்மை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் தெரிந்திருக்கிற காரியங்கள், நோக்கங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. போன வாரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். 2 சாரார் வாழ்த்துகிற வார்த்தைகளை பற்றி நாம் கேட்டோம். தேவனுடைய வாழ்த்துகளையும் அல்லது மனிதர்கள் வாழ்த்துகிற வார்த்தைகளையும் நாம் கேட்டோம். தேவனுடைய வார்த்தைகள் நாம் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும், செழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும், மாத்திரமல்ல பெருகுவதற்கு ஏதுவாக இருக்கும் என நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இந்த வாரத்திலும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் கேட்பதற்காக வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் பேசுவது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தையே மாற்றி அமைக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய சரீரத்தை மாற்றி அமைக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். தேவனுடைய வார்த்தைகள் தாழ்மையாக இருக்கின்ற நம்மை, எளிமையாக இருக்கிற நம்மை, மாத்திரமல்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதித்து வளர, பெருக, உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் ரொம்ப கவனமாக கேட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் பெரிய உயர்ந்த நிலையிலே கொண்டு வருகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தன்னைத்தானே அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலும் பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் 2 சாராரை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லாத அற்பமாக இருக்கிற, தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற வாழுகிற மக்களை தேவன் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். மாத்திரமல்ல, சிரமப்பட்டு கொண்டிருக்கிற, மாத்திரமல்ல எல்லாரும் கேவலமான ஒரு காரியங்களை சொல்லுகிற, மாத்திரமல்ல எல்லாரும் நிந்திக்கிற, நிந்தையோடு இருக்கிற ஒரு சாராரை கர்த்தர் மகிழ்ச்சிக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக, மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு வாழ்த்துகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அடிமைகளாக இருக்கின்றவர்களை தேவன் அரசர்களை வாழ்த்தும்படியான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நம்மை கூட தேவன் அப்படி வைத்திருக்கிறார். 3 சாராரை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை, ஆனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்களை தேவன் கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிடுகிறார். 2வது நாம் பார்க்கும்போது நிந்தை, அவமானங்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிந்தை, அவமானங்கள். தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்குள்ள நிந்தை, அவமானங்கள் உண்டு. அவர்களும் தேவனை தேடி வரும்போது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி எல்லா நிந்தை, அவமானங்கள் நீக்கி
அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வாழ்த்துகிற அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அடிமைகளாக விற்கப்படுகிற அடிமையின் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை கூட அந்த அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் அவர்களை உயர்த்தி ராஜாக்களை வாழ்த்துகிற ஆசீர்வதிக்கிற விதங்களிலே தேவன் அவர்களை மாற்றுகிறார். இப்படிப்பட்ட 3 சாராரை பற்றி நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களை, முதலாவது நாம் பார்க்கிறது ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகிமையான காரியங்களை அவர் செய்கின்றவராக இருக்கிறார். அருமையானவர்களே, விசேஷமாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிப்போம். அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிப்போமா? அவர் தாழ்மையின் அடிமையின் அவன் நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதிகள் என்பார்கள் என்று சொல்லி அருமையான மரியாள் சொல்லுகிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கின்றவர்களை தேவன் தெரிந்தவர்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் என்பதை குறித்து தேவன் ஒரு வார்த்தைகளை சொல்லுவார் என்று சொன்னால், வாழ்த்துவார் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய மாற்றங்களே இருக்கிறது என்று தான் சொன்னார். அந்த வாழ்த்துதலை பெறுவதற்கு நீங்களும் நானும் தகுதியுடையவர்களாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடிமை என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தாழ்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கின்றார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 52வது வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 52வது வசனம் சொல்லுகிறது, உன் பாவங்களை பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளுகிறவர், தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மரியாள் அப்படிப்பட்டதான தாழ்மை உள்ளவராக, பொறுமை உள்ளவராக, கவனம் உள்ளவராக, விசுவாசம் உள்ளவராக ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாவீதின் வம்சத்தான இருந்த யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவளாக இருந்தார். மனைவியாக திருமணமாகல, ஆனால் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மரியாதை தேவன் தெரிந்து கொண்டு அவரை வாழ்த்துகிற வாழ்த்துதலை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். போன வாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை வாழ்த்தினார் என்று பார்த்தோம். இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வருவதற்கு முன்பாகவே வருவதற்கு வேண்டிய அடையாளங்களை சொல்லி, மாத்திரமல்ல நாம் இந்த உலகத்தில் எப்படி வர வேண்டும் என்று திட்டமிட்டு, யார் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு, அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை வாழ்த்துகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமல்ல புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்,
ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறார். அருமையானவர்களே, பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் தெரிந்து யாரெல்லாம் வாழ்த்துகிறார். உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் இந்த உலகத்தில் வருவதற்கு யாரை தெரிந்து கொண்டு யாரை அனுப்பி வாழ்த்துகிறார் என்று பார்க்கும்போது காபிரியேல் என்கிற தூதனை அனுப்பி அந்த வாழ்த்துக்களை சொல்லும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். மரியாள் வீட்டுக்கு அனுப்புகிறார். தாவீது வம்சத்தானாக இருந்த யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த நியாயமா நியமிக்கப்பட்டிருந்தவள் என்று சொல்லப்படும், உறுதி செய்யப்பட்டவள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அந்த கன்னிகையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். திருமணமாகாத, புருஷனையே அறியாத, நல்வனை தீவனை எதையும் அறியாத ஒரு கன்னிப்பெண். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பயபக்தி உள்ள ஒரு பெண்ணை ஆண்டவர் இந்த உலகத்தில் வருவதற்காக தெரிந்து கொண்டு அவளை வாழ்த்துகிறார். அருமையானவர்களை, இன்றைக்கும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏழை எளிய உள்ளவர்களாக இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டு நம்மையும் வாழ்த்துவதற்காக, வாழ்த்தி வளருவதற்காக, வளர்ந்து பெருகுவதற்காக, இந்த உலகத்திலே உயர்ந்த இடங்களிலே தேவன் நம்மை வைப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டு இன்றைக்கு நம்மளை தேவன் வாழ்த்துகிறார். தேவன் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கென்று வாழ்கிற எவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை, விட்டு விலகிறதும் இல்லை, மறந்து போகிறதும் இல்லை. எல்லாரும் மறந்து விடுவார்கள். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே எப்போதும் நம்மை மறக்காதவராகவே இருக்கிறார். எப்போதுமே எல்லாரும் மறந்து விடுவார்கள். போன் மூலமாக பேசுவார்கள், பிரதர் உங்களை நான் மறந்துட்டேன், இன்னைக்குதான் என் நினைவுகள் வந்தது. நிறைய பேர் மறந்துட்டாங்க. நாம போன் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளா நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், உங்களுக்கு போனே பண்ண முடியல, சாரி பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்படிதான் சாரி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அருமையானவர்களே, நமது அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளை எப்போதும் நினைத்து கொண்டு இருக்கிறார். எப்போதுமே என்னைக்குமே மறக்கிறதில்லை. அவ்வளவு நினைவாக நாம் இருக்கிறோம். நாம தான் மறந்தோம். அருமையானவர்களே, மரியாதை எப்படி தெரிந்து கொண்டார்? மரியாதை அவரை வாழ்த்துகிறார். மாத்திரமல்ல, அவளை அவன் கண்டு அவள் வார்த்தைகளினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று பார்ப்போம். அருமையானவர்களை, வாழ்த்துதல் கேட்ட மரியா தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தி கேட்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எவ்வளவோ வசனத்தை வேதாகமத்தை திறந்து படிக்கிறோம். அதை சிந்திக்கிறோமா? எதையோ நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், எதையோ யோசித்துக் கொண்டிருப்போம். குழப்பமான நிலையில் மாறிவிடுகிறோம். அருமையானவர்களே, வேதத்தை நாம் வாசித்து அதை சிந்தித்து அதை நாம் விசேஷமாக தொடர்ந்து ஞாபகப்படுத்தி நாம் உச்சரிக்கும் போது அதில் வர ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதாக வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் நடக்கிற போதும் தேவனுடைய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் உட்காருகிற பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை உச்சரித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். படுத்துக் கொள்ளுகிற போதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எழுந்திருக்கிற போதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லி, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு
இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவனுடைய வார்த்தைகளை நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தயவு செய்து கேட்கிறேன், நீங்கள் மரியாதை போல தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சிந்திக்கும் போது பெருத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் கடந்து வருகிறது. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் வர முடியும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். அருமையானவர்களே, மரியாள் விசேஷமாக சகரியாவின் மனைவியாக எலிசபெத் வீட்டுக்கு செல்கிறார். அப்படி இனத்தாலாக இருந்த மாத்திரமல்ல, அவருடைய சொந்தமாக இருந்த எலிசபெத்தை பார்ப்பதற்காக போகிறார். வேதம் சொல்லுகிறது அடிமையானவர்களே, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். விசேஷமாக 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே மரியாள் எழுந்து மணலாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள் தீவிரமாக போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று வாழ்ந்தார். எலிசபெத் பரிசுத்த ஆவினால் நிறையப்பட்டு உரைத்த சத்தமாக, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னார். அருமையானவர்களே, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்து எனக்கு எதினால் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதலை விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாக துள்ளிற்று என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எலிசபெத் சகரியாவின் மனைவி. இவர் ஒரு ஆசாரி, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பணியுடைய செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி விசுவாசம் உள்ள ஒரு அருமையான பெண். இருவரும் கர்த்தருக்குள் பயபக்தியாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு வயது சென்று விட்டது, குழந்தைகளே இல்லை, மலடியாக இருக்கிறாள். ஒரு நாள் அவன் ஊழியம் செய்வதற்கு தேவாலயத்திற்கு சென்ற பொழுது தேவதூதன் அவனை சந்தித்து அவனுக்கு நற்செய்தி அறிவித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். உன் மனைவி ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறப்போகிறார், அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானவர்கள் குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, குழந்தைக்கும் பெயர் சூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிறப்பதற்கு முன்பாக நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அவருடைய நாமத்தை தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் தூதர்களை அனுப்பி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு குறித்தும் அவருடைய பேரையும் அறிமுகப்படுத்துகிறார். அருமையானவர்களை, தேவன் எப்படி நம்ம நினைத்திருக்கிறார் பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுகிறார் பாருங்கள். இந்த யோவான் ஸ்நானகன் அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அநேகருக்கு தேவனுடைய தேவனுடைய அடிச்சுவடுகளில் பாதையில் நடப்பதற்கு அநேகருக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் தெரிந்திருப்பது தேவனுடைய வழிகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காகவே சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மாத்திரமல்ல சுகமே இல்லாமல் என்றைக்கு சூழ்நிலையிலே சுகமே இல்லாமல் பயந்த நிலை, உலகமே பயந்த நிலை, கொரோனா என்கிற கிருமிகளினாலே மக்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதி ஒருபுறம், ஆனால் ஒருபுறம் வறுமை, பசி, பட்டினி, இப்படி அநேகர் இன்றைக்கு பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேடுகிறது, நம்மை தேடி வருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும்போது மனசுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை ஆக்கிறவர்
நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆசீர்வதிக்கிறவர் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை வாழ்த்தி வளரச் செய்கிறவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மளை பெருகச் செய்கிறவரும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விருத்தியாக செய்கிறவரும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. மலடியாக இருந்த அவளை தேவன் பிள்ளைக்காட்சியாக்கி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகன் எல்லாரிலும் ஒரு பெரியவனாக காணப்படுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். அவருடைய வாழ்த்துதலின் சத்தம் அவருடைய காதலை விழுந்த உடனே அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை கலிப்பாக துள்ளிற்று. ஒரு பெரிய சந்தோஷம், குழந்தைக்கும் கூட சந்தோஷம். வயிற்றில் இருக்கிற குழந்தை சந்தோஷப்பட்டது. சந்தோஷமே இல்லாத அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆஸ்தி, பணிகள், வேலைகள் எல்லாம் இருந்தது, நல்ல பட்டங்களும் இருந்தது. ஆனாலும் குழந்தை இல்லை. அதுதான் ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயம். ஆனால் அதையும் ஆண்டவர் கொடுத்தார். அருமையானவர்களை, இன்றைக்கும் என்னென்ன இல்லை என்று இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அதையெல்லாம் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாத அல்லது ஜெபத்துக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அருமையானவர்களை கவனிப்போம். தானியேல் என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். 21வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தானியேல் ராஜாவை, நீர் என்றும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். அருமையானவர்களே, எங்கிருந்து இந்த வாழ்த்துதல்? பஞ்சுமத்தையில் இருந்தார், ஏசி ரூமில் இருந்தார், அரசர்கள் மாளிகைகள் இருந்தார், அல்லது மிகப்பெரிய பதவியில் இருந்தார். அருமையானவர்களே, சிங்க கவியில் இருந்து, சிங்கங்களின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் ராஜாவை பார்த்து சொல்லப்படுகிறது. ஒரு சத்தம் ராஜாவை தேடி ஓடுகிறது. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று மனதார அருமையான தேவனுக்கு பயந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு வாழ்த்துதல் சத்தம். ராஜாவை வாழ்த்துகிற அளவுக்கு இவர் பெரியவர் அல்ல. ராஜாவை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பெரியவர் அல்ல. ராஜாவோடு கூட சமமாக நிற்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார். ஒரு அடிமையாக விற்கப்பட்ட, கொண்டு போகப்பட்ட அருமையான தானியேல் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியேல் ஒருவேளை அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் ஆனால் தேவனோடு அவன் இருந்தான். தேவனோடு அவன் இருந்தபடினாலே தேவனும் அவனோடு கூட இருந்தார். அவனோடு தேவன் இருந்தபடினாலே அவன் எதை செய்தான தேவன் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவன் எங்க போனாலும் தேவன் அவனோடு கூட அங்கெல்லாம் சென்றார். செய்யப்படாத குற்றத்திற்கு, செய்யப்படாத தவறுக்காக, தவறே செய்யப்படவில்லை, குற்றமே புரியவில்லை, எந்த விதமான குற்றங்களையும் காணப்படாத மெய்யான அருமையான ஒரு மனுஷன், உண்மையான ஒரு மனுஷன், நேர்மையான ஒரு மனுஷன், ஒழுக்கமான மனுஷன், தேவனுக்கு பயந்தபடி வழியில நடக்கிற மனுஷன், அனுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், அனுதினமும் தேவனோடு பேசுகிற மனுஷன். அவனுக்கு
ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. சிங்கங்களின் கெவியிலே போட வேண்டும். சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டிவிட்டார். சிங்கங்கள் அவரை சுற்றிலும் பாதுகாப்பாக காவலாளி போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய மனுஷன். அப்பொழுது ராஜா அவன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அவன் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக ஓடி ஓடி வந்து இரவெல்லாம் தூங்காமல் ராஜா ஓடி வந்து காலமே கிழக்கு விழுக்கும் போது பக்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா எழுந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாக போனார். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயரமான சத்தத்தோடு தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருந்தார் என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று வாழ்த்தினார். உன்னை துன்பப்படுத்தவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். உன்னை சபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீர் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களை, இந்த வேளையை அருமையான பக்தன் தானியேல் அவர்கள் செய்த பொழுது ராஜாவை பார்த்து அவன் திட்டவில்லை, இப்படி எனக்கு செய்துவிட்டீர்களா என்று சொல்லவில்லை. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட பனிஷ்மெண்டை, கடுமையான ஒரு பனிஷ்மெண்டை கொடுத்து விட்டீர்களா, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீர்களா என்று கேட்கவில்லை. ராஜாவே நீர் வாழ்க என்று ஒரு சத்தமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை வாழ்த்து. அருமையானவர்களை, இதை கேட்ட ராஜா மிகுந்த சந்தோஷப்பட்டார். மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் சந்தோஷமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஆண்டவர் தருவதற்காக தான் நம்முடைய வார்த்தைகளை, தூதர்களை அனுப்பி அல்லது தேவனுடைய தாசர்களை கொண்டு வாழ்த்துகிறார்கள், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்னொரு பக்தனையும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் மிக தெளிவாக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பு, விற்கப்பட்ட யோசேப்பு, எகிப்து தேசத்திற்கு கொண்டு போன யோசேப்பு பார்வோனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரியத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளச் செய்வாராக என்று சொல்லுகிறார். மங்களமான உத்தரவு. அருமையானவர்களே, மங்களம் என்று சொல்லும்போது திருமணத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே திருமணம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற வாழ்த்துகள் அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள், தேவனிடத்தில் வருகிற நல்ல மறு உத்தரவு அல்லது யாரும் அறியாத புரியாத மறைபொருளை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தைகளுக்கு தான் மங்களகரமான உத்தரவு என்று வேதம் சொல்லுது. அருமையான தாசன் சொல்லுவார், இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் மங்களகரமான உத்தரவுகளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. திருமண பாடல்களை நாம் பாடுவோம். மங்களம் செவிக்க என்று சொல்லி, ஆசீர்வதியும் தேவனை என்று சொல்லி, இன்றைக்கும் நம் ஆசீர்வதிக்கும் தேவன் நமத்திலே இறங்கி வந்திருக்கிறார். மங்களகரமான உத்தரவுகளை நமக்கு தருகிறவர், ஆசீர்வாதமான உத்தரவுகளை தருகிறவர், நம்மளை வாழ்த்தி எளிமையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மாத்திரமல்ல கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மாத்திரமல்ல செய்யாத
ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னாலும் சரி, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது, தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய கைகளிலே நம்மளை கொடுக்கும் போது, ஒருவேளை நாம் ஒரு குப்பையாக இருந்தாலும், நாம் ஒரு எல்லாரும் தொடைத்து போடுகிற கந்தையாக இருந்தாலும், நம்மையே ஆண்டவர் நேசித்து எடுத்து தம்முடைய கரத்தில் வல்லமையாக பயன்படுத்த முடியும், வல்லமையாக பயன்படுத்த முடியும். அவர் ஆசீர்வதித்தார், சாபமெல்லாம் விலகிவிடும். அவர் வாழ்த்தினார், எல்லா விதத்திலும் வளர பெருக விருத்தியாக முடியும். ஆண்டவருடைய வாக்குகளுக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரனாக மாற வேண்டும் என்று இந்த காலங்களில் தேவனுடைய வாக்குகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். யாரும் ஜெப சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, மனம் இறங்கும் ஆண்டவரே, நனைத்துள்ளும் ஆண்டவரே, தாழ்மையாக இருக்கின்ற அடிமைகளை நனைத்துள்ளும் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஆண்டவரே, மலர்த்து தன்மையாக இருக்கிறவர்களை நனைத்துள்ளும் ஆண்டவரே, அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து தேவரீர் அவருடைய சந்தோஷமாக நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, கடுமையான சூழ்நிலை சட்ட திட்டங்கள் இருந்தாலும் அவைகளை கூட தளர்த்து தேவரீர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீ நடத்த முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, கடுமையான சூழ்நிலைகளாக இருந்தாலும், கடுமையான வியாதியின் கொடுமைகள் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் தந்து மங்களகரமான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை தேவரே பாதுகாக்க மங்களார முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை, ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஆண்டவரே, உலகம் எங்கும் அச்சுரைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த கிருமிகள் எல்லாம் அழித்து மக்களை நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலே இருக்கிற 32,000 சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை சுகப்படுத்தி குணப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழகத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் இரவும் பகலும் ஆண்டவரே அயராத மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகள், மருத்துவர்கள் ஆண்டவரே, மாத்திரமல்ல உதவியாளர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறோம் என்று கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களையும் நினைத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.